வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கும் வந்து 145 ஸ்ட்ராட்டஜில வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. நான் வந்து மார்னிங் வந்து ஒரு இன்புட் குடுத்துருந்தேங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிய பேஸ் பண்ணி. ஏன்னா, அங்கே மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாததுனால, இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இது. அண்ட் 2வது லாஸ்ட் 4, 5 டேஸாவே நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹார்ல ஒண்ணுமே நடக்கல ஆக்சுவலி. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே. நம்ம வந்து இவ்வளோ நாள் அத அப்சர்வ் பண்ணாமலே விட்டுட்டோம். மார்னிங் ஹவர்ஸ் வந்து ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. போஸ்ட் 12:00 தான் வந்து ஏதோ மூவ்மெண்ட் நடக்குது. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல. ஓகேங்களா? நெறைய நாள் சைலன்ட்டாவே இருக்கு. கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இது இது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். ஸோ அந்த டைம்ல வந்து எனி டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வில் ஹேவ் சம் லாஸஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 145 ஆப்ஷன் பையிங்னாலே அது டைரக்ஷனல் தான். ஸோ அதுல வந்து நம்ம லாஸஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே. அடுத்தது இன்னைக்கு வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஃபிளாட் மார்க்கெட்னா என்ன அண்ட் ஃபிளாட் ஓப்பனிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, ஃபிளாட் மார்க்கெட் அப்படின்னா இதே மாதிரி மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஓவரால் ரொம்ப ஒரு நேரோவான ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதான் ஃபிளாட் மார்க்கெட்டு. அண்ட் ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோவுக்கும் இடையில ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து ஃபிளாட் ஓப்பனிங். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது அதை வந்து கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது அதை வந்து கேப் டவுன் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்தது டாட் டு டாட் லெவலில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இது வந்து இன்னைக்கான டாட் டு டாட் லெவல்ஸு. எப்பயுமே வந்து டாட் லெவல்ஸ்னா என்ன? இது டாட் லெவல்ஸ்னா ஏதோ ஒரு பயங்கரமான சயின்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இதுல என்னன்னா பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ்ல வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இங்க இருந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சு. பட் மேலே வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வந்து என்னன்னா 20 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது யூ கேன் பை. ஸோ இதில் வந்து கரெக்டாக அது 20 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. எது 48 லெவல்ஸை கிராஸ் பண்ணும்போது யூ வில் பி பையிங் சிஇ. ஓகேங்களா? சிஇ பை பண்ணியிருப்பீங்க. காலையில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. பட் கீழே வரும்போது அகைன் யூ கேன் பை பிஇ. ஸோ டாட் டு டாட் லெவல் ட்ரேட் பண்ணும்போது வெறும் ஒரு ட்ரேட் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் 3 ட்ரேட் எடுக்கிறீங்க, 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு டேவை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரேட்ஸ் பண்ணாதீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த மாதிரி லாஸ் ஆகுது இல்லைங்களா? செகண்ட் ட்ரேட் யூ கேன் அகைன் கோ ஃபார் இட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பிஇ வாங்கியிருப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கான 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அகைன் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நீங்கள் திரும்பியும் பிஇ வாங்கியிருப்பீங்க. அகைன் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ மொத்தம் 3 ட்ரேட் காலையில் கிடச்சிருக்கும். சாரி, 2 ட்ரேட் ப்ராஃபிட்டில் இருக்கும், ஒரு ட்ரேடு லாஸில் இருக்கும். திருப்பி இங்கே வந்தது இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்கள் சிஇ பை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மேலே வந்துச்சு. அண்ட் ஆனால் 20 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணல. ஈவன் தோ அதோடைய க்ளோசிங், இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே ஆனதுனால இங்கே வாங்கியிருப்பீங்க நீங்கள். ஸோ இதில் வாங்கும்போது என்ன இருக்கும்னா சிஇ பை பண்ணியிருப்பீங்க. சிஇயோட 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் ஈஸியாக எடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேடும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். திருப்பி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20 பாயிண்ட்ஸ் கீழே போச்சா? இல்லை போகல. அண்ட் அடுத்ததும் அது 20 பாயிண்ட்ஸ் கீழே போகல. ஓகேங்களா? ஸோ புட் சைடில் வந்து இது கீழே போகலை இந்த இது. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து இங்கே வந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து 20 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. சி பை பண்ணியிருப்பீங்க. அகைன் யூ வுட் ஹவ் காட் 30 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ட்ரேடில் வந்து டாட் டு டாட் லெவல்ஸில் நல்லாவே வந்திருக்கு. அடுத்தது இங்கேயும் ஒரு ட்ரேட் இருந்திருக்கு. ப்ரீவியஸ் டே லோ கிட்ட. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே லோ கிட்ட இருந்து கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டே ஹை, இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிவோட் பாயிண்ட்ஸுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இது டவுன் சைடில் இருக்கா, ப்ரீவியஸ் டே லோ இருக்கா, லோவில் இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகே, ஒரு 20 பாயிண்ட்ஸோ 30 பாயிண்ட்ஸோ ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் பை பண்ணலாம். போச்சுனாலும் 30 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு போகும். பட் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60 பாயிண்ட்ஸ்லேருந்து 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அதில். ஸோ இப்படி தான் வந்து டாட் டு டாட் லெவலில் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது 160 ருபீஸ்க்கு வாங்குறத பற்றி காலையில் ஜோ நிஷாந்த் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. நானுமே இன்னைக்கு அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன்.
ஓகே. இது வந்து ரொம்ப நாளாவே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகும்போது, கண்டிப்பா அது 160லேருந்து ரிவர்சல் எடுக்குது. நத்திங் பாஸ் ஆக்சுவலி நம்ம 190 எடுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட்டு 160 ஒரு பிரைஸ் இருக்கு. அங்கேருந்து 190 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பை பண்றோம். அங்கேருந்து இன்னொரு 30 பாயிண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம். இதான் நம்மளுடைய 145 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? எனி ஸ்ட்ரைக் பிரைஸ். பட் மார்க்கெட் வந்து நம்ம செலக்ட் பண்ற இடத்துல இருந்து 100 பாயிண்ட்ஸ் மேலேயோ மேல மூவ் போச்சுன்னா தான் சிஇ சைடில் நமக்கு டார்கெட் கிடைக்கும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம செலக்ட் பண்ற இடத்துல இருந்து 50-60 பாயிண்ட்ஸ் டவுன் வருது, அதனால நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. திருப்பியும் அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே வருது, அதனால அதர் சைடும் என்ட்ரி கிடைச்சிருது, ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறோம், அந்த டவுன் சைடு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிற இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். அங்க இருந்து அது திரும்ப ரிவர்ஸ் ஆகுது இல்லைங்களா, அதுல வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அந்த 30 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இப்போ மூவ்மெண்ட் ஏரியா வந்து மாறிடுச்சு. சேம் நம்ம டாட் லெவல்ஸ்குள்ள வந்துட்டோம் இப்போ லிட்ரலி. அதில் தான் வந்து இந்த 160 அண்ட் 190 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஹவர்ஸில் வந்து ரொம்ப நேரோவாக வேலை செய்யும் போது இந்த 160 190 வந்து வேலை செய்யுது. 160 வந்ததுக்கப்புறம் பை பண்ணுறோம். அங்கேருந்து 190க்கு ஈஸியாக வந்துடுது. திருப்பி அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது. அந்த இடத்துல இருந்து திரும்ப ஃபால் ஆகுது. இதுதான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது லாஸ்ட் மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நமக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா 160 கீழே அது ஃபர்தரா கீழே போயிட்டே இருந்திருக்கு நிறைய நாள். 100 ரூபாய்க்குலாம் போயிருக்கு. ஏன்னா இது நான் அப்போதுலேருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் கூட பேசிட்டு இருந்தோம். நம்ம ஏன் வந்து உல்டா 145ன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருந்தோம். அதாவது எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ அந்த இடத்துல போய் நம்ம என்டர் ஆகிறது. அதே போல எந்த இடத்துல நமக்கு டார்கெட் கொடுக்குதோ அந்த இடத்துல போய் ஷார்ட் பண்றது. அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சோம் நாங்க. பட் அது வந்து எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ லாங் ரன்ல வந்து அது அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்காது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். பட் அதுல ஒரு பார்ட் தான் இந்த இது 160 ருபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பை பண்றோம். இப்போதைக்கு அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. பட் இட் வில் நாட் ஒர்க் ஃபார் லாங் டைம். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து ட்ரெண்டிங்கா மாறுதோ இல்லை இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் வைட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஆப்வியஸ்லி வேலை செய்யாதது. ஈவன் இன்னைக்கே நீங்க 2 மணிக்கு மேல இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. கண்டினியூஸ்லி மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த எல்லா இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள். ஸோ இப்போ தொடர்ச்சியா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து ஒரு மூமெண்ட்டுமே நடக்க மாட்டேங்குது கடந்த ஒரு வாரமாவே. அதனாலதான் இந்த ஒரு வாரம் நமக்கு மார்னிங் ட்ரேட்ஸ்ல வந்து என்ட்ரி கிடைக்குது, ஆனா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. ஓகே. ஆனா அதே வந்து 2 மணிக்கு மேல மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாயிடுறாங்க. ஏன்னா யூரோப்பியன்ஸும் உள்ள வந்துருவாங்க. அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை பிடிக்குது. 2:00 மேல நமக்கு டார்கெட்ஸ் கொடுக்குது 145 ஸ்ட்ராட்டஜி. ஸோ டில் வி கெட் சம் மூமெண்ட் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர் இல்லை ஃபர்ஸ்ட் ஹவர்ல, அது வரைக்கும் நம்ம வந்து மேபி வி கேன் ஸ்டாப் டூயிங் ட்ரேட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஹவர். ஓகேங்களா? நீங்க வந்து 11:00 மேல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். உங்களுடைய ரிஸ்க்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் வியூ மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டில் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி என்னுடைய ஃபீலிங் இருக்குது. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் வியூ அப்படிங்கிறத. ஓகே. இதுதான் நான் கவனிச்சேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மார்னிங் வந்து ஒரு சின்ன சேனல்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அந்த இடத்துல தான் வந்து நமக்கு சியும் வந்து ரிவர்ஸ் ஆகி இதாச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அதையுமே வந்து இன்க்ளூட் பண்றேன். பட் போன முறை இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி 145 ஸ்ட்ராட்டஜிலேயே வீடியோ போடும்போது சில நண்பர்கள் வந்து என்னை அதாவது அது மாதிரிலாம் வேண்டாம், என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதுவாக பேசியிருந்தாங்க. அதனால நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசுறதே விட்டுட்டேன். ஓகே. பட் ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் டெலிகிராம் குரூப்லேயுமே சார்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நேற்றுலேருந்து அந்த சேனல் ஒன்று சின்னதாக வந்துட்டு இருந்தது. அந்த சேனலில் ரெசிஸ்ட் ஆகி திரும்ப கீழே வரலாம் அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி அதே போல் வந்தது. ஸ்டாப் லாஸும் ஆச்சு சிஇ சைடில். ஸோ அந்த சேனல் எப்படி வரையிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து சேனல் கிடைக்கும். சேனலுக்கான டூல் இது. ஜஸ்ட் இப்படி இழுத்துக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸையுமே அட்டாச் பண்ணிடுங்க. அங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா போதும். யூ வில் கெட் திஸ். ஓகேங்களா?
இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபர்தராக இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ திஸ் ஹவ் இட் ஹஸ் ஒர்க். ஸோ இந்த 2 லைன்ஸும் வந்து ரொம்ப இதுவாக வரும். உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். நான் அந்த கலரை ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால தான் இங்கே பிளாங்காக இருக்கு. ஓகே, நான் இந்த இடத்துல தான் எக்ஸாக்ட்லி கொடுத்துருந்தேன். நானுமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட் அடித்தேன் ஃபியூச்சர்ஸில் ஃபார் ஸ்மால் டார்கெட். அது எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து அதுதான். இந்த இடத்துல ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் சொன்ன அந்த 160 ருபீஸ்க்கு பிஇ வாங்கினேன். நான் ஆக்சுவலி பிஇ ஸ்டாப் லாஸ் அடிச்சது 160ல். அந்த இடத்துல நான் என்ட்ரானேன். அண்ட் 20 பாயிண்ட்ஸ் அங்கேயும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹெட்ஜிங் ட்ரேட் ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த கால் புட்டு ரெண்டுமே பை பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ வெட்னஸ்டே 130க்கு மேலே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் டே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். யா, ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.